சென்னையில் வேடன் மீடியா ஆசிரியர் கீமா முருகன் அவர்களின் பிறந்தநாள் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. சென்னை ஈக்காட்டு தங்கலில் வேடன் மீடியா நிறுவனரும் ஆசிரியருமான கீமா முருகன் அவர்களின் பிறந்தநாள் விழா மற்றும் வேடன் பத்திரிகையின் தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு, மலையாளம், இந்தி ஆகிய 5 மொழிகளில் வெளியிடுவதற்கான அறிவிப்பு விழா நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக திரைப்பட நகைச்சுவை நடிகர் செந்தில், சேலம் RR பிரியாணி நிர்வாக இயக்குனர் தமிழ்ச்செல்வன், வெற்றிவேல் பைனான்ஸ் நிர்வாக இயக்குனர் வைரதேவர், சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் RM பார்த்திபன், சமூக சேவகர் டாக்டர் ராஜ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஊடக நண்பர்கள், தொழிலதிபர்கள், சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதில் சேலம் RR பிரியாணி நிர்வாக இயக்குனர் தமிழ்ச்செல்வன் பேசுகையில், தான் அடிமட்டத்திலிருந்து வளர்ந்து வந்தவர் என்றும், என்னுடைய பேச்சை கேட்டும் தொழில் வளர்ச்சியை கண்டும் என்னை போன்று பலர் பின்தொடர்ந்து சென்னையில் ஒரு பிரியாணி மோகத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் என்றும், தெருவோர கடைகள் முதல் பெரிய ஹோட்டல்கள் வரை வளர்ந்துள்ளதாகவும், உணவுத்துறையில் இதை பெரிய மாற்றமாக கருதுகிறேன் என்று கூறினார். இதுபோல் பத்திரிகை துறையில் கீமா முருகன் முன்னுதாரணமாக விளங்க வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன் என்று தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் வேடன் மீடியா நிருபர்கள், நண்பர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். எல்லாம் 5 ஸ்டார் ரேஞ்சில் தந்துட்டு வரோம். அதில் இப்போ தருகிறாங்க. ஆமாம், இதெல்லாம் பழசு. சென்னை நான் விட்டுட்டேன். அது காரணம் என்னாலும் சென்னையில் தான் நான் தள்ளுவண்டி போட்டு வந்தேன். இதை நான் பேச இந்த கொரோனாவில் என்னாச்சு, நிறைய பேர் தள்ளுவண்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ரோடு கடைகள் அதிகரிச்சிருச்சு. பிள்ளைங்கள்லாம் ஆளுக்கு ஒரு டேஸாக டீச்சராக இருந்தவங்க, IT கம்பெனிங்கெல்லாம் ஒரு குண்டான வந்து ரோட்டு மேலே வச்சு, இந்த கொரோனாக்கு அப்புறம் 2019 அப்புறம் சாலை ஒரு கடைகளும் பெண்கள் சாப்பிடுவது சாலை ஒரு கடைகளும் அதிகரிச்சிருச்சு. அப்போதான் யோசிச்சேன், என்னடா நம்ம போய் இவங்க கூட போட்டி போடணுமான்னு. தூக்கி அவுட்டாப்பு கொண்டு போன கடைகள்லாம் அமெரிக்காவில், குவைத்தில் போட்டோம், அமெரிக்காவில் போட்டுட்டோம் 2 கடை, யாழ்ப்பாணம், சிங்கப்பூர், இதெல்லாம் நான் வெளியே போயிட்டேன். இவங்க கூட நம்ம போட்டியாக இருக்கக்கூடாதுன்னு நான் கடையை எக்ஸ்டெண்ட் பண்ணலை. 2019 அப்புறம் 30-33 கடை இருந்தது. நீங்கள் சென்னையில் நம்மளுக்கு 12 தான் இருக்குது. மூட சொல்லிட்டேன், உழைக்கிட்டோம், வாழ்றதுக்கு வழியா இல்லை. எங்க இந்த மீன் ஆமை மாதிரி தான், எது சௌகரியமோ அங்கே போய் வண்டிக்குங்கிறதுங்க. அது போல நான் இந்த எங்க வேலை கிடைக்கிற ரேட்டு கிடைக்குன்னு அந்த கஷ்டமான சூழ்நிலை இவங்களுக்கு வழி விட்டு நான் ரூட்டா மாட்டிக்கிட்டேன். அங்கே ஒரு பேடி 2000 இருக்குது அமெரிக்காவில். ஆனால் ஆச்சரியம் கேட்பீங்க, கோழி நம்மளோட 20 ரூபா கம்மி, உற்பத்தி ஜாஸ்தி அங்கே. ஆமாம், உற்பத்தி ஜாஸ்தி. ஒரு நாட்டில் கூட காஸ்ட்லியான ஆடு தான் அதிகம், மனிதனோட கருத்தாரு, விலை கம்மி, 300 ரூபா தான். இப்படி இங்கே சென்னையில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆடுகள் டிமாண்டு. நம்ம கறி தான் உலகத்திலேயே உயர்ந்த கறி மட்டன்ல. இந்தியா உலகத்திலேயே நம்ம ஆடு, யாழ்ப்பாண ஆடு 2 ஆடு தவிர உலகத்திலேயே கிடையாது. அமெரிக்காவில் நம்ம இன்னைக்கு பார்த்தேன், நம்மளுடைய ஆஸ்திரேலியாவுடைய மட்டன் 800 ரூபாயில இருக்குது. நம்ம ஊர் ரேட்டுக்கு நம்ம ஊர் மட்டன் 2500 ரூபாயில இருக்குது. அதான் நான் சீமான் சொல்லுவாரு, எல்லாம் ஆடு வளரும் மாடு வளர்றது தமாசுக்கு இல்லை. உண்மையிலேயே அரசியல் வேறுபாடு தான் அது ஒரு நல்ல கருத்து. கழுத பால் கூட 5000 ரூபாய்க்கு தான் லிட்டர். நம்ம கழுத பைக்கு தான் ஆக்கின்னு ஒரு காலத்தில் திட்டணும். அப்படின்னா நீ உலகத்தை தாண்டி இந்த சென்னை கடை மட்டும் நவீனப்படுத்துவோம். கேட்டீங்க, ஆர்டர்லாம் கேட்ட வேலைக்கு நல்லபடியாக பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்கள் எது கொடுத்தாலும் நான் இல்லைங்காம செஞ்சிடுவேன். அதுதான் என் மனசு. அது காரணம் நீங்கள் கொடுத்த வாழ்க்கை. நன்றி நன்றி எல்லாருக்கும், மீண்டும் நன்றி. நம்பிக்கை எனக்கு எந்த துறையுமே தெரியல. ஆனால் இவ்வளோ ஆதரவு ஒரு விருப்பம் போட்டு பார்க்கும்போது எனக்கு ஒரு ஹாப்பி. எப்படி நம்ம ஆனாருக்கு நீ ஒரு அடுப்பில் என் டேட்டஸ் வச்சா உங்களுக்கு தெரியும், ஏன்னாம அடுப்பில் இருப்பேன். இப்படிதான் நிகழ்ச்சி. காலையில் கூட அடுப்பில் தான் இருந்தேன். நான் நிற்கிறத பார்த்தா மற்றவங்களுக்கு குறிச்சிடுவார். அதை விட்டு என்ன நான் விலகலை. யாருமே உங்கள் சொந்த தொழில், சினிமாவாசம் இருக்கட்டும், நடிகராசம் இருக்கட்டும், தலைவனாசம் இருக்கட்டும், உழைப்பை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. அதுதான் உங்கள் துணை தான் உங்களை வாழ வைக்கும். அப்பதான் நம்ம மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள், இந்த நடிகரை பிடிக்கும், அரசியல் தலைவரை பிடிக்குங்கிறதுலாம் நம்ம அந்த நமக்குன்னு ஒரு பொருளாதாரம் வேணும்னா நம்ம கனவுக்காக நம்ம பாடுபடாமல் அது கிடைக்காதுங்க. நம்ம வழி போனால் தான் திருப்பி ரிட்டர்ன் வருதுங்கிறத மட்டும் புரிஞ்சுங்க. யாராக இருந்தாலும் யாரும் வாய்ப்பு போட மாட்டாங்க. அதை உணர்ந்து உங்கள் தொழிலையும் உங்கள் குடும்பத்து மேலேயும் உங்களுக்காக உழைக்கிற மேலே, உங்களான நண்பர்கள் மேலே, உங்கள் தொழில் மேலே நவ்வாருங்க. ஒரு தொழிலை நம்ம ஜெயிக்கணும்னா ஒரு கனவு கண்டா அந்த கனவுக்கான நேரத்தையும் உழைப்பையும் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் நேரத்தை கொடுக்கணும், எந்திரிக்கணும், போய் நிற்கணும், அடுத்து உழைக்கணும். இது இல்லாமல் நம்ம கனவு நிறைவேறாது. உங்களுக்கான வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கு உங்கள் கையில் தான் இருக்கு. எவ்வளோ சொல்லுவாங்க, விஜய் சார் கூட சொல்லுவாரு, நான் என்ன 30 வருஷமா நீங்க வாழ வச்சிங்க, உங்களை வாழ வைக்க நான் வந்திருக்கிறேன் பாருங்க. எவ்வளவு ஒரு இன்பம் பாருங்க. 30 வருஷம் ஃபர்ஸ்ட் நீங்க வாழ வச்சிருக்கிறீங்க.
மாட்டிக்கிட்டு இருந்தேன். இதை நீங்க புரிஞ்சுக்கணும், உதயநிதி கூட புரிஞ்சுக்கணும். அவங்க அப்பா தாத்தா முதலமைச்சர், அதுக்கப்புறம் அவங்க அப்பா முதலமைச்சர், ஒரு பள்ளிக்குடியை தூக்கி முத்தம் கொடுத்து நடிக்கிறாரு. உழைப்பு சார், அரசியல் காத்தவர்கள் எல்லாம் விட்டுரும். அவங்க உழைக்கிறாங்க பாத்தீங்களா? இப்ப பாருங்க, இன்னொரு கட்டத்துக்கு போகணும்னு வந்து உழைக்கிறாங்க பாத்தீங்களா? அதனால ஒவ்வொரு தொழிலுக்கு உழைங்க, அப்படி வீரா நேசிங்க. இந்த தொழில் அடுத்த கட்டத்துக்கு என்ன போகணும்னு நிறைய நேரங்களை கொடுத்து உழைங்க. இந்த தம்பி பிறந்தநாள் அவருடைய பூர்வம் அந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம தான் நம்ம உழைப்பு வாழ்த்துக்கள். அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று என்னுடைய பிறந்த நாளில் என்னை வாழ்த்த வருகை தந்த தொழிலதிபர், அன்னபூர்ணியின் தவப்புதல்வன், RR பிரியாணியின் முதலாளி அவர்களையும், வெற்றிவேல் பைனான்ஸ் இயக்குனர் திரு வைரத்தேவர் அவர்களையும், சென்னை உயர்நீதிமன்ற பார் கவுன்சிலர் இளம் செயற்குழு உறுப்பினர் அட்வொகேட் RM பிரதீபன் அவர்களையும், மற்றும் என்னுடன் இரவு பகலாக உழைத்துக் கொண்டிருக்கும் சக பத்திரிகையாளர்களையும், மாநில நிர்வாகிகளையும், அகில இந்திய நிர்வாகிகளையும், மற்றும் என்னுடன் தோளுடன் தோளாக உறுதுணையாக நின்று கொண்டிருக்கும் எனது இனமான சக பத்திரிகை நண்பர்களுக்கும் முதலில் என்னுடைய மாலை கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று மிக முக்கியமான ஒரு அற்புதமான இந்த நாளில் அனைவரது முன்பும் நாங்கள் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு உழைத்து எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோமோ அதற்காக பாடுபட்டு எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்த நாள் இன்று. அந்த திருநாளை கொண்டாடுவதற்காக கடவுளால் அமைக்கப்பட்ட இந்த திருநாளில், இந்த நன்னாளில் உங்கள் அனைவரிடமும் எங்களுடைய வேடன் பத்திரிகை மீடியா அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை சுருக்கமாக சொல்வதற்காகத்தான் இந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் அமர்ந்திருக்கிறோம். நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், எங்களுடைய வேடன் பத்திரிகை மீடியா சென்னை வடபழனியில் தலைமை அலுவலகமாக கொண்டு தற்போது 5 மொழிகளில், அதாவது தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் ஆகிய 5 மொழிகளில் வெளிவர உள்ளது என்பதை உங்கள் முன்பு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனைத் தொடர்ந்து எங்களுடைய இன்டர்நேஷனல் ரிப்போர்ட்டர்ஸ், நேஷனல் ரிப்போர்ட்டர்ஸ் மற்றும் அதற்காக உழைத்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அடுத்ததாக கேரளா, ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் எங்களுடைய அலுவலகத்தை விரைவில் திறக்கப்பட உள்ளோம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனைத் தொடர்ந்து இன்டர்நேஷனல் பாரத் பிரஸ் கிளப் என்ற ஒரு அமைப்பையும் நாங்கள் விரைவில் தொடங்க உள்ளோம். அதற்கான அனைத்து முயற்சிகளும் முடிந்துவிட்டது. அதற்கும் மேலாக கடவுளால் ஒரு கொடுக்கப்பட்ட வரப்பிரசாதமாக எல்லை தாண்டி, கடல் தாண்டி ஒரு நமது தாய் கிராமம் என்று சொல்லக்கூடிய ஒரு தாய் நாடாக கருதப்படக்கூடிய இலங்கையில் எங்களது வேடன் அலுவலகம் விரைவில் திறக்கப்பட உள்ளது என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன், பெருமையுடன், அனைத்து மத கடவுளோடு அருளாசியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி. இந்த சர்டிபிகேட்டை அன்னபூர்ணியின் தவப்புதல்வன், அதாவது அவரே சொன்னாரு, நான் கடவுளாக, அதாவது ராமர் மாதிரி எனக்கு அணில் மாதிரின்னு சொல்லி தலைவர் சொன்னாங்க. அதுதான் உண்மை. தலைவருக்கு அவர் பத்திரிகையாளரும் சரி, எல்லாரையும் மதிக்கக்கூடிய மிகப்பெரிய மாபெரும் மனிதர். ஏன்னா எல்லா தொழிலதிபரும் நம்ம பத்திரிகையாளரை மதிப்பாங்களான்னா எனக்கு தெரிஞ்சு 90% கிடையாது. அது எல்லாருக்குமே தெரியும். சும்மா நம்ம முன்னாடி சீன் போடுவாங்க. ஆனா நம்மளை ஒரு முழு மனதோடு அரவணைக்கக்கூடிய ஒரு மாபெரும் மனிதர் என்றால் அது இந்த தருணத்தில் தலைவர் அவர்கள் ஒருவர் மட்டுமே என்பதை ஆணித்தரமாக சொல்ல முடியும். இது வெறும் வார்த்தை இல்லை. என்னை வாழ்த்த வந்தார், நமக்கு சரி தலைவரை வச்சுட்டு பேசணும் அப்படி கிடையாது. எல்லாரும் நம்ம தமிழ்நாடு அறிந்த ஒன்று. ஏன்னால் அவரும் இப்போ கூட சொன்னாங்க, நான் இப்பவும் கிச்சன்ல அடுப்பாங்கரையில தான் இருந்துட்டு வந்தேன்னு. நம்முடைய வழி என்பது அவர் ஒருவரே அறிவார். எந்த ஒரு நிருபர் கேட்டாலும் ஆதரவு இல்லை என்று சொன்னது கிடையாது. அதுதான் உண்மை. யாரும் மறுக்கவும் முடியாது. மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் அவர் நமக்காக உழைத்துக் கொண்டிருக்கும் போது மீண்டும் ஒரு முறை அவருக்கு பொற்பாதம் தொட்டு நம்ம மீடியா சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த சான்றிதழை தலைவர் அவர்களிடம் கொடுத்து நான் ஆசீர்வாதம் வாங்குகிறேன் என்று பெருமை கொள்கிறேன்.
சரி சார்.